குமார் பண்ண தப்புக்கு குமாரை வந்துட்டு முத்துவேல் இப்படி மதிக்காம இருக்கிறது தான் சரின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வேலை விஷயமா குமார் வந்து முத்துவேல் கிட்ட இன்னைக்கு என்னெல்லாம் வேலை இருக்கு, என்னெல்லாம் வேலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத முத்துவேல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்படி குமார் சொல்லிட்டு இருக்கிற எதையுமே முத்துவேல் வந்து கண்டுக்காம அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்காரு. அப்ப சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட அண்ணே குமார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கான், என்னெல்லாம் ஒர்க் இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கான், நீங்க என்ன யோசனையில உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட கேட்கிறாரு. ஒரு யோசனையும் கிடையாது, அவன் சொன்ன ஒர்க் எல்லாம் நீயே போய் பாத்துட்டு எல்லா வேலையும் நீயே முடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் இப்படி பண்றீங்க, குமார் பேசுறதை மதிக்கவே மாட்டீங்க, குமார் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு பேர் அசிங்கப்படுத்துறதா? அப்ப குமார் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி நம்ம மொத்த குடும்பத்தை நிக்க வச்சு என்ன பண்ணா, அது மட்டும் அசிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு கோவம் அதிகமாக ஆரம்பிக்குது. குமார் நம்ம குடும்பத்தை ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினதை விட நான் அசிங்கப்படுத்திட்டேன், அதோட கம்பேர் பண்றப்பலாம் இது ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ராஜி மீனாவை குமார் கடத்தினதை மனசுல வச்சுட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனைக்கு காரணம் ராஜி தான், உங்க பொண்ணு ராஜி தான் அது எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உங்க பொண்ணு ராஜி ஓடி போய் கதிரை கல்யாணம் பண்ணனாலதான் குமாருக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உங்க பொண்ணு ராஜினாலதான் பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அந்த விஷயமும் தெரிஞ்சு, அதனாலதான் பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துட்டு குமாருக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. அதுக்கு காரணம் உங்க பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சக்திவேல் வந்து ராஜியை குத்தி காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் எதுக்காக அப்படி பண்ணிருக்கான், அந்த அளவுக்கு பாண்டியன் குடும்பம் நம்மளுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க, அதை மனசுல வச்சுட்டு தானே அவன் பண்ணிருக்கான், அதை நீங்க தான் பண்ணிருக்கணும், உங்களுக்கு பதில் அவனே இறங்கி பண்ணிருக்கான், அதை நினைச்சு நீங்க பெருமை தான் படணும், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் பண்ண தப்ப நியாயப்படுத்துற மாதிரி சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காரு. அதோட விடாம சக்திவேல் வந்து நான் குமார் ராஜி ரெண்டு பேரும் ஒன்னா தான் நினைச்சேன், ரெண்டு பேருமே என்னோட பிள்ளைய மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அண்ணனுக்கு ராஜி மட்டும் தான் முக்கியம், பெத்த மக பாசம் அண்ணனுக்கு இப்ப கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கு, அதனாலதான் குமார மதிக்காம இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு, என்னதான் இருந்தாலும் குமார் அவரோட பையன் கிடையாது இல்ல, அதனாலதான் இப்படி மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேலை இன்டைரக்டா திட்டிக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் பேசுறத பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்த முத்துவேல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி என் பொண்ணால தானே குமார் கல்யாணம் நின்னுச்சு, சரி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கான பரிகாரத்தையும் நானே பண்ணிடுறேன், என்ன நடந்தாலும் சரி குமாருக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், ஆனா அது வரைக்கும் இவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கணும், எனக்கு தெரியாம நீயும் இவனும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பயங்கர கோவமா சக்திவேலையும் குமாரையும் திட்டி விட்டாரு. ஆனா மறுபடியும் சக்திவேல் வந்து தப்பெல்லாம் ராஜி மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் முன்னாடியே குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. இதனால டென்ஷன் ஆகிற ராஜியோட அம்மா வந்து உங்க பையன் எழுத்த வீட்டு பொண்ணுகளை கடத்தி வச்சா ஊருக்குள்ள யாரு பொண்ணு கொடுப்பா, அது எல்லாமே உங்க பையன் பண்ற தப்பு, ரவுடி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறது, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு இழுத்துட்டு வர்றது, ராஜி கதிரை தனியா பார்த்தா பிரச்சனை பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஊருக்குள்ள யாரு நம்ம குடும்பத்தை மதிப்பாங்க, இப்படிப்பட்ட பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மாவும் கோவத்துல சக்திவேலையும் குமாரையும் பயங்கரமா திட்டிடுறாங்க. அது போக ராஜி மேல எந்த தப்புமே கிடையாது, ராஜி அதுக்கு விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு, என் பொண்ணு தப்பு சொல்றதுக்கு இந்த வீட்டுல யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா வந்து ரொம்பவே தைரியமா சக்திவேலையும் குமாரையும் பார்த்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே வந்து சக்திவேலுக்கு புரிஞ்சிருது, அப்ப ஒட்டுமொத்த குடும்பமே ராஜிக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இவங்க ராஜியோட சேர்ந்துருவாங்க, இதுக்கப்புறமும் இவங்களை நம்பி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார் கிட்ட வீட்டுல அண்ணன் மட்டும் தான் கொஞ்சம் மாறாம நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தாரு, இப்ப பெத்த புள்ள பாசம் அவருக்கு கண்ணை மறைச்சு எது சரி எது கெட்டதுன்னே தெரியாம இப்படி போய் பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம இனிமேல் இவங்களை நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, குமார் பண்ணது கண்டிப்பா மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு தான், இதுக்காக குமார் போய் மன்னிப்பு கேட்க சொன்னா கண்டிப்பா அவன் போய் ராஜி கிட்ட மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான், இந்த விஷயத்தை நம்ம சக்திவேல்கிட்டே ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, ஏன்னா சக்திவேல் வந்துட்டு குமார் அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டான், வேற வழியே கிடையாது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னா ராஜி மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாகணும், அதை நம்மளே செஞ்சிரோம்னு முடிவு பண்ணி முத்துவேல் வந்துட்டு ராஜியும் கதிரும் கோயிலுக்கு வர்றப்ப தனியா கூப்பிட்டு குமார் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முன்னாடியே இவ்வளவு தூரம் நடக்க விட்டுருக்க மாட்டேன், தடுத்து இருந்திருப்பேன், ஆனா கடைசி வரைக்கும் நீயும் உண்மையை சொல்லவே இல்ல, பிரச்சனையாக போய் தான் நீயும் உண்மையா சொன்னா, இல்லனா நீயும் சொல்லி இருந்திருக்க மாட்ட, இப்ப எங்க வீட்டுல சக்திவேல் வந்துட்டு உன்னாலதான் குமாருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எது சரி எது தப்புன்னு இப்ப வரைக்கும் புரியவே இல்ல, என்ன நடந்ததுதான் சரி குமார் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் அவன் பண்ண மாட்டான், அதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இறங்கி போய் கதிராஜி கிட்டே மீனா கிட்டே மன்னிப்பு கேட்டுறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்து மீனா ரொம்பவே சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே ராஜி கல்யாணத்தை பத்தின விஷயமும் தெரிஞ்சு கண்ணன் மேலதான் எல்லா தப்புமே இருக்கு, கதிர் மேல எந்த தப்புமே இல்ல, கோமதி சொன்னதுக்காக தான் ராஜியை கதிர் கல்யாணம் பண்ணிருக்காங்கிற விஷயமும் பாண்டியன் குடும்பம் ராஜி எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்கிற விஷயமும் முத்துவேலுக்கு தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.